ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைட்டி தைக்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க நைட்டி வந்து யோக் மாடல் நைட்டி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நைட்டி கிளாத் எடுத்திருக்கேன். நைட்டி கிளாத் 3 மீட்டருக்கு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து விட்டு ராங் சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரையும் இருக்கிற மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. அதே மாதிரி உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போது 2 ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். இப்போ மேலே கீழேன்னு இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மடித்து போட்டதில் மடிப்பு பக்கம் மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ண முடியும். இப்போ நம்ம நைட்டியோட உயரத்தை எடுத்துக்கலாம். நைட்டியோட உயரம் உங்களுக்கு ரெடி அளவு எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. அது கூட 2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 52 இன்ச்சு வருது. அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 54 இன்ச்சாக ஹைட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட்டின்றதுனால நம்ம ஃப்ரீயாக தான் போடுவோம். அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 6 இன்ச்சு ஷோல்டரு, அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 7 இன்ச்சாக எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஆமோவில் இருக்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஆமூல் இருக்கும் 6 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். ஃபுல்லாக கோடு கிழிச்சிக்காதீங்க, சும்மா ஒரு 2 இன்ச்சு அளவில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எல் ஷேப்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் வளைச்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு மீதியாவது கண்டினியூவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுடிதார்லாம் தைக்கும் போது எப்படி பிரிப்போமோ அப்படியே பிரிச்சுக்கலாம். மார்பு சுற்றளவை 4ஆக பிரித்து அது கூட சுடிதாராக இருந்தால் 1/2 இன்ச்சு சேர்த்துப்போம். இது நைட்டின்றதுனால 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 38 இன்ச்சு வருது. அதை 4ஆக பிரித்தா 9.5 இன்ச்சு. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கு. அந்த வளைவை அது கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம செஸ்ட் லைனோட ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் தையலுக்கு மார்க் பண்ணல. தையலுக்கு வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து நான் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம வளைவு வரைய போகிறோம். மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பாருங்கள். நான் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் சேர்த்து 11 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். 11 இன்ச்சு எல்லாருக்கும் பொதுவான அளவு தான். உங்களுக்கு வேணும்னா உயரத்தை கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கூட்டிக்கலாம். இப்போ நான் அந்த 11 இன்ச்சு மார்க் பண்ணதை நான் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே செஸ்ட் லைன் மார்க் பண்ணல, அங்கேருந்து இப்படி வளைவு போட்டுக்குங்க. ஃபோல்டு சைட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை இது வரைக்கும் வந்து இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இங்கே செஸ்ட் லைன் ரெடி அளவு தான் மார்க் பண்ணோம், தையலுக்கு விடல. அந்த தையலுக்கு வந்து நம்ம இந்த கோட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இறக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டு சைடு மேலே வர மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ண வரும். இப்போது நான் பேக் நெக்கும் இதுலேயே மார்க் பண்ணிக்கிறேன். இறக்கம் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு வளைவு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அது அப்புறம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதில் 2 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டு சைடே நம்ம இன்னும் நெக்கு கட் பண்ணல. பேக் சைடு நெக்கை கட் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்து நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே அந்த கோட்டு மேலே கரெக்டாக வச்சுக்குங்க. இங்கேருந்து அப்படியே அது கண்டினியூவாக இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இது ரெண்டும் சேர்த்தது தான் அமுல் வளைவு. நமக்கு ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இது வளைச்சி விட்டுக்குங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. மேலே வந்து வளைவாக கட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கோடு இருக்குது. ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் இங்கே இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இது மாதிரி வளைச்சி விட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சென்டராக நம்ம ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தைக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். இப்போது நைட்டியோட கீழ் பக்கத்தில் நான் 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து 2 சைடும் நைட்டி தொங்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகலை, அதனால் நான் இந்த ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன்.
இப்போது மீதி இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு துணி கம்மியாக இருந்ததுன்னா கரைப்பகுதி தான் கீழே நீங்கள் மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோட்லேருந்து ஸ்லீவோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட அகலம் நான் எடுக்கிறத விட லூஸாக தான் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இறக்கம் வந்து 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே கையோட சுற்றளவு வந்து 6 இன்ச்சு வருது. நான் 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மேலே மார்க் பண்ணதை அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போது பேக் சைடு வளைவை விட ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டராக ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணால அங்கேயும் ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பிரித்து விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடை கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடும் தெரியறதுக்காக ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பேட்டர்னை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நைட்டி பீஸை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போது டாப் போர்ஷன்லேருந்து ஃப்ரண்ட்டு சைடு இருக்கிற பீஸை எடுத்துக்கோங்க. இதுலேயும் சென்டரை மார்க் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பாட்டம் போர்ஷனில் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கலாம். அதுவும் இதுவும் கரெக்டாக சேமாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போது இந்த சைடு எவ்வளோ தூரம் துணி இருக்கோ அதை அப்படியே நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட் பிடிக்க போகிறோம். இந்த வளைவு கிட்ட வர வரைக்கும் நம்ம ப்ளீட் பிடிச்சிக்கணும். இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ப்ளீட் பிடிச்சிக்கணும். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ப்ளீட் பிடிக்கிறதுல 2 மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ப்ளீட் பிடிச்சிக்குங்க. பாட்டம் பீஸோட மேல் பக்கம் எடுத்துக்குங்க. இந்த வளைவு கட் பண்ணல அந்த பக்கத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ டாப் போர்ஷனை இது மாதிரி போட்டுக்குங்க. அதோட நல்ல பக்கத்து மேலே பாட்டம் பீஸோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. சென்டராக 2 ஆர்க் கட் பண்ணாலும் அந்த 2 ஆர்க்கும் ஒன்றா வச்சு இது மாதிரி பின் பண்ணிக்குங்க. பின் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடில் வளைவு கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த கீழே இருக்கிறதையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போது சென்டராக இந்த பாட்டமில் எவ்வளோ லூஸ் வருதோ அந்த துணியை நம்ம அப்படியே ப்ளீட் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பின் பண்ணிவிட்டு ப்ளீட் பிடிச்சிக்கணும். இது ஒரு மெத்தடு. இதை விட இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். அது பிகினர்ஸாக இருக்குங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது செகண்ட் மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டம் பீஸை இப்படி போட்டுக்குங்க. இங்கே சென்டராக ஆர்க் கட் பண்ணோம்ல, அந்த ஆர்க் கட் பண்ணதுலேருந்து இந்த சைட்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோராயமாக ஒரு 3 ப்ளீட் பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து இப்படி வச்சு ஒரு 3 ப்ளீட்டு சின்ன சின்னதாக பிடிச்சிக்குங்க. இதை வச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது இதே மாதிரி இந்த சைடு நம்ம மார்க் பண்ணோம்ல, இங்கேருந்து ஒரு 3 ப்ளீட்டு தோராயமாக பிடிச்சிக்கலாம். இந்த 3 ப்ளீட் மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர் ஆர்க்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த சைடு 3 ப்ளீட் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச்சு கேப் விட்டு 3 ப்ளீட் பிடிச்சிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட் சைடோட மேல் பக்கம் எடுத்துக்குங்க. அது இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ பாட்டம் பீஸோட நல்ல பக்கம் அது மேலே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. இப்போது ஆர்க் கட் பண்ணலாம். அந்த ஆர்க்கும் சென்டர் ஆர்க்கும் கரெக்டாக இருக்க மாதிரி பின் பண்ணிக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணின்னு வரலாம். இந்த இடத்தையும் கீழ் பக்கத்தோடு இந்த பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்குங்க. இப்போது இங்கேருந்து அந்த சென்டர் வரைக்கும் நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். பாட்டம் பீஸில் இப்போ லூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ப்ளீட்டோ இல்லை 2 ப்ளீட்டோ பிடிச்சிக்குங்க. இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த சென்டர் வரைக்கும் துணி இழுத்துச்சுன்னா ஒரு ப்ளீட்டை பிரித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு அதை விட இது ஈஸியாக இருக்கும். ப்ளீட்லாம் ஒரே ஷேப்லேயும் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் தைக்கும் போது எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த 3 ப்ளீட் பிடிச்சதே எனக்கு கரெக்டாக வருது. அதனால் நான் அப்படியே தைச்சிட்டு வரேன். அதே மாதிரி இங்கே சென்டரில் வந்து நிறுத்திட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், துணி கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இங்கேயும் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளீட் பிடிச்சிக்குங்க. இல்லை துணி இழுக்கிற மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளீட்டை பிரித்து விட்டுக்குங்க. எனக்கு அந்த 3 ப்ளீட் தோராயமாக பிடிச்சதே கரெக்டாக வந்துடுச்சு. நான் அப்படியே தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு அளவில் இன்னொரு தையலும் போட்டுக்குங்க.
இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் சைடாக இப்படி பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு அந்த பிசுறு வந்து பின் பக்கமாக இருக்க பிசுறு மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பிறகு இந்த ஆமோல் வளைவு பாருங்கள், தையலுக்கும் சேர்த்து கரெக்டான அளவில் வந்துடும் இது மாதிரி. இப்போ நம்ம நெக்கை தைச்சு எடுத்துக்கலாம். நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி 2 கிராஸ் பீஸை நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து 2ஆக மடித்து நைட்டியோட நல்ல பக்கத்து மேலே இப்படி வச்சு 1/4 இன்ச்சு அளவில் அதை சுற்றி தையல் போட்டே வந்துடலாம். இப்போது 1/4 இன்ச்சு அளவில் சுற்றி தையல் போட்டதும் இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு அந்த தையல் மேலே படாமல் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி விட்டு, அப்போ தான் அந்த நம்ம திருப்பும் போது அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பிசுறு மேலேயே இந்த மடிப்பு பக்கத்தை இப்படி வச்சு அது மேலேயே சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். மெயின் பீஸ் மேலே படாமல் அந்த திருப்பி இருக்கும்ல அது மேலேயே ஓரத்தில் தையல் போட்டே வந்துடுங்க. இப்போது இதை அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டு 1/4 இன்ச்சு அளவில் அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டே வந்துடலாம். இப்போது கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நெக்குக்கு லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டதையும் லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம லேஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த லேஸ்லேருந்து ஒரே ஒரு பூ டிசைனை மட்டும் கட் பண்ணி நான் சென்டரில் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். லேஸ் வைக்கிறது, பூ டிசைன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு தைச்சி எடுத்துட்டோம். இதே மாதிரி பேக் சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு நம்ம லேஸ்லாம் வைக்க வேண்டாம். இப்போது பேக் சைடை இந்த ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கத்து மேலே இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஷோல்டரை கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சு அளவில் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணதும் இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணல அந்த பிசுரை பின்னாடி பக்கமாக வச்சு நல்ல பக்கத்து மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மடித்து தைச்சிக்கலாம். ஸ்லீவில் இப்போ நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருக்கோம். அதை அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இப்போது நைட்டியோட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, அது ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டர் ஆர்க் வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணல அங்கே இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பித்து தையல் போட்டு வரலாம்.
இப்போ இப்படி திருப்பி சென்டர்லேருந்து அந்த பக்கத்தையும் தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலேயே நம்ம இன்னொரு தையலும் தைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஸ்லீவையும் தைச்சு எடுத்துக்கலாம். தைச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது ஆமூலுக்கு கீழே ஒரு 8 இன்ச் வரைக்கும் 1.5 இன்ச்சு அளவில் துணி விட்டுட்டு தைங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் வந்து கீழே முடிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டது பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு கேப்பில் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் தைச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட நைட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.